நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். லூக்கா 6:38. The standard you use will be the standard used for you. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இரக்கத்தை பற்றி இன்றைய நற்செய்தி. இறைவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, கிராட்டியூட்டஸ் லவ், எதையும் கருதாத பேரன்பு, என்றும் உள்ள பேரன்பு. ஆகவே லூக்கா நற்செய்தி முழுவதும் இந்த இரக்கத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட நற்செய்தி. உங்கள் வானக தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதே போன்று நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். Be merciful as your heavenly Father is merciful. மத்தேயு நற்செய்தி இன்னும் அதிகமாக அந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்றால், Be perfect and be holy as your heavenly Father is perfect. இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் ஈதல் இசைபட வாழ்தல். யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள் பெரியவர்கள், யார் கொடுக்கவில்லையோ அவர்கள் சிறியவர்கள். ஈதல் இசைபட வாழ்தல், கொடுத்து பகிர்ந்து வாழ்தல் தான் அந்த ஒரு நிர்மலமான மன அமைதியை தரக்கூடிய வாழ்வு, ஒரு ஹார்மோனியஸ் லைஃப் என்று சொல்வார்கள். இடரை களையும் எந்தாய் பிறர் இடர் நான் களைந்திட அருள்வாய், அடைந்தவர் கருளும் அப்பா அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய். It is better to reach out a helping hand than to point a critical finger. இவைகளெல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரைகள். அபயக்கரம் நீட்டுதல் சுட்டும் விரலை விட சிறந்தது. With every creature according to the nobility of its nature, the more it dwells in itself, the more it gives itself out. Mr. Eckhart. ஒவ்வொருவருக்கும் தன்னையே பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற இயல்பான ஒரு உந்துதல் உள்ளது. ஆகவேதான் நாம் ஒரு அழகிய குழந்தையை பார்த்ததும் அதன் மீது ஒரு பாசம், ஒரு கன்னத்தை தட்டுகிறோம், கிள்ளுகிறோம். குழந்தை என்று இல்லை, ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்தால் கூட அந்த நாய்க்குட்டி மீது நாம் அன்பு செலுத்துகிறோம். இவைகள் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்தல். ஒரு கொடூரமானவன் தான் இப்படிப்பட்ட இளகிய உணர்வுகளுக்கு மதிக்காமல் இருக்கக்கூடியவன். சாதாரணமாக அனைத்து படைப்புகளும் தத்தம் மகிமைக்கேற்ப அதனுள்ளே இருக்கும் மாண்பை வெளிக்காட்டுகிறது. இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாண்பு, இறங்குவது, இறக்கப்படுவது. Charity has severe words for those who flatter. Charity has serene words for those who fight you. Charity has warm words for those who are weary. Charity has strong words for those who are suffering. Charity has clear words for those who are blind. Charity has crushing words for those who are proud. Bucket full of water and a stick for those who sleep. அன்பானது முகத்துதி செய்வோருக்கு கண்டிப்பான வார்த்தையும், சண்டையிடுவோருக்கு சாந்தமான வார்த்தையும், களைத்து போனவருக்கு அனுதாபமான வார்த்தையும், துன்பப்படுவோருக்கு பலம் தரும் வார்த்தையும், ஆணவம் உள்ளவருக்கு
அழுத்தமான வார்த்தையும் பார்வையற்றவருக்கு வெளிப்படையான வார்த்தையும் தூங்குபவருக்கு கோலும் வாளி தண்ணீரும் தூக்கத்தை களைக்கும். எழுப்ப எழுப்ப தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு போய் ஊற்றுங்க, எல்லாம் களைஞ்சு போயிடும். இந்த தூக்கம் மட்டுமல்ல, குடிச்சிட்டு மப்பில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மப்பு கூட வாளி தண்ணி ஊற்றுனா களைஞ்சு போயிடும். ஆகவே இவைகளை களைக்க வேண்டும், தூக்கம் வேண்டும். களைப்பினால் நாம் சோர்வு பட தூங்குகிறோம். மறுபடியும் புத்துணர்வு பெற்று புத்துணர்வுடன் எழ வேண்டும். அதுவும் விடியற் காலையிலே நாம் எழுதல் வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற இந்த வாழ்க்கை விழுமியங்கள், பாடங்கள், இரக்கம், அன்பு, நீதி, பரிவு, இவைகளெல்லாம் இன்னும் அதிகமாக இந்த தவக்காலத்தில் நம்மையே ஆய்ந்து பார்த்து அதன்படி வாழ வளர அவரிடம் இறைஞ்சுவது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். முழந்தால் இருப்போம், செபிப்போம். அன்பு இயேசுவே, உமது அன்பு விடுதலையையும் மன்னிப்பையும் அளிக்கிறது. உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பி எதுவும் எங்கள் குண நலனை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை இழக்காமலும் பிறருக்கு கசப்பை கொடுக்காமல் இருக்க அருள் புரியும். Lord Jesus, your love brings freedom and pardon. Fill me with your Holy Spirit and set my heart free, that nothing may make me lose my temper, ruffle my peace, take away my joy, nor make me bitter towards anyone. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். நீர் இரக்கம் நிறைந்த தேவன், இரக்கம் நிறைந்த இறைவன். என்றும் உள்ள பேரன்பு நீர் எம் மீது காட்டி வருகின்றேன். தகுதியற்ற எங்களுக்கு உமது பரிவில்லாத, உமது பரிவோடு கூடிய முடிவில்லாத இரக்கம் எங்களை என்றும் ஆட்கொள்வதாக. தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும் என்ற இரக்கத்தோடு காலத்தை நீட்டித்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பையும் நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்தி உம்முடைய இரக்கத்தின் பெயரால் இன்னும் அதிகமாக உமக்கு ஏற்புடையவர்களாக வாழவும் வளரவும் செய்திருளும். எங்கள் செபத்தை ஏற்றருளும். எங்களுக்காக மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள், இன்னும் பல வகையான கஷ்ட நஷ்ட சூழ்நிலையில் இருப்போருக்கெல்லாம் உமது ஆறுதலும் அமைவதாக. நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்களையும் இவர்களுடைய வேதனைகளையும் தனித்து அவர்கள் நிறைவு காணக்கூடிய வகையில், அமைதியும் இன்னும் களைப்பை ஆற்றக்கூடிய வகையில் புத்துணர்ச்சியும் பெறுவார்களாக. இது நாங்கள் என்றும் உமது அன்பு மக்களாக, சான்று பகரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று விளைகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.